கேளுங்கள். பெரும்பாலான ஆண்கள் ஈர்ப்பு என்பது பிரம்மாண்டமான சைகைகள், விலையுயர்ந்த பரிசுகள் அல்லது சரியான நேரத்தில் சரியான விஷயத்தை சொல்வது போன்றவற்றால் உருவாகிறது என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் முற்றிலும் கவனிக்காதது இதுதான். ஒரு ஆணிடம் உண்மையிலேயே ஈர்க்கப்படும் பெண்கள் அவரைப் பற்றி சிந்திப்பதை நிறுத்த முடியாதவர்கள். அது அவருடைய செய்தி என்று நம்பி தங்கள் தொலைபேசிகளை சரிபார்ப்பவர்கள். அவரது பெயரைக் கேட்டவுடன் ஒளிர்ப்பவர்கள். அவர் வாங்கியவற்றாலோ அல்லது அவர் எவ்வளவு அடிக்கடி அவர்களை பாராட்டினார்களாலோ அவர்கள் ஈர்க்கப்படுவதில்லை. அவர் அவர்களை எப்படி உணர வைக்கிறார் என்பதில் அவர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள். அந்த உணர்வு பெரும்பாலான ஆண்கள் ஒருபோதும் தேர்ச்சி பெறாத மிகவும் குறிப்பிட்ட நடத்தைகளிலிருந்து வருகிறது. இன்றைக்கு அந்த காந்த ஈர்ப்பை உருவாக்கும் 3 அழகான நடத்தைகளை நான் உங்களுக்கு காண்பிப்பேன். உங்கள் நேரம், உங்கள் ஆற்றல், உங்களை ஏங்க வைக்கும் வகை. நீங்கள் இவற்றை உள்ளடக்கியவுடன் நீங்கள் துரத்துவதை நிறுத்துவீர்கள். ஏனென்றால் அவள் உங்களை துரத்தத் தொடங்குவாள். இது தந்திரங்கள் அல்லது விளையாட்டுகளை பற்றியது அல்ல. இது அவள் இதற்கு முன்பு அனுபவித்திராத ஒரு ஆணாக மாறுவது பற்றியது. அவள் இழக்கும் அபாயமில்லாத ஒரு ஆணாக மாறுவது பற்றியது. சரி, உள்ளே நுழைவோம். ஏனென்றால் இந்த முதல் நடத்தை மட்டுமே எல்லாவற்றையும் மாற்றும். நடத்தை 1, அவளை வெறித்தனமாக்கும் கணிக்க முடியாத இருப்பு. முதலாவது, கணிக்க முடியாத இருப்பு. வேறெதையும் விட வேகமாக ஈர்ப்பை கொள்வது இதுதான். அதிகமாக கணிக்கக்கூடியதாக இருப்பது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரே நேரத்தில் குறுஞ்செய்தி அனுப்புகிறீர்கள். அவள் அழைக்கும் பொழுது நீங்கள் எப்பொழுதும் கிடைக்கிறீர்கள். நீங்கள் அதே வழக்கத்தை பின்பற்றுகிறீர்கள். அதே ஆற்றலையும் அதே பதில்களையும் தருகிறீர்கள். இறுதியில் அவளுடைய மூளை சரிபார்க்கிறது. ஏனென்றால் மனிதர்கள் புதுமைக்காக தூண்டப்படுகிறார்கள். நாம் முழுமையாக கணிக்க முடியாததை ஏங்குகிறோம். நம்மால் முழுமையாக கட்டுப்படுத்த முடியாதவற்றில் நாம் வெறித்தனமாக இருக்கிறோம். இதை பற்றி யோசித்து பாருங்கள். நீங்கள் மீண்டும் இயக்கும் பாடல்கள், நீங்கள் அடிக்கடி பார்க்கும் நிகழ்ச்சிகள், நீங்கள் நினைப்பதை நிறுத்த முடியாத நபர்கள். அவை அனைத்திற்கும் பொதுவான ஒன்று உள்ளது. அவை உங்களை ஆச்சரியப்படுத்துகின்றன. அதுதான் கணிக்க முடியாத இருப்பின் சாராம்சம். சில நேரங்களில் நீங்கள் அனைவரும் இருக்கிறீர்கள். முழுமையாக இருப்பீர்கள். ஈடுபாட்டுடன் இருப்பீர்கள். அறையில் உள்ள ஒரே பெண் போல் அவளை உணர வைக்கிறீர்கள். ஆழமான உரையாடல்கள், முழு கவனம், இணைப்பின் தீப்பொறி. பிறகு நீங்கள் பின்வாங்குகிறீர்கள். தண்டிக்கல்ல, குளிர் விளையாட்டுகளை விளையாடல்ல, ஆனால் நீங்கள் உண்மையிலேயே பிஸியாக இருப்பதால். நீங்கள் எதையாவது உருவாக்குகிறீர்கள். உங்கள் பணியில் கவனம் செலுத்துகிறீர்கள். அவளை சுற்றி வராத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறீர்கள். ஒரு நாள் அவள் உங்கள் சிறந்ததை பெறுகிறாள். அடுத்த நாள் உங்களை அணுக முடியாதவர். ஜிம்மில் ஒரு திட்டத்தில் வேலை செய்கிறார். நண்பர்களுடன் வெளியே செல்கிறார். அந்த இடைவெளி பதற்றத்தை உருவாக்குகிறது. நல்ல வகை. இப்போது அவள் யோசிக்கிறாள். அவன் எங்கே? அவன் என்ன செய்கிறான்? அவன் யாருடன் இருக்கிறான்? அந்த ஆர்வம், அங்கேதான் ஆவேசம் தொடங்குகிறது. ஆனால் இங்கே முக்கியமானது, உன் இல்லாமை காலியாக இருக்க முடியாது. நீ உட்கார மறைந்து விடவில்லை. நீ உண்மையிலேயே வாழ்கிறாய் என்பதால் நீ போய்விட்டாய். அவள் அதை பார்க்கும் பொழுது, அவள் இல்லாமல் கூட உன் உலகம் சுழன்று கொண்டே இருப்பதை அவள் உணரும் பொழுது போதை தொடங்குகிறது. ஏனென்றால் இப்பொழுது நீ அவளுடைய கவனத்தை துரத்தும் மற்றொரு பையன் அல்ல. அவள் ஒரு பகுதியாக இருக்க விரும்பும் வாழ்க்கையை வாழும் மனிதன் நீ. நடத்தை எண் 2, உணர்ச்சி சவால். இருண்ட உளவியல். அடுத்து உணர்ச்சி சவால். பெரும்பாலான ஆண்கள் ஒரு பெண்ணின் இதயத்திற்கான பாதை நிலையான உடன்பாடு என்று நம்புகிறார்கள். அவள் பேசுகிறாள், தலையசைக்கிறாள், அவள் எதையாவது விரும்புகிறாள், வழங்குகிறாள், அவள் ஒரு கருத்தை பகிர்ந்து கொள்கிறாள், அவர்கள் உறுதிப்படுத்துகிறாள். என்ன நடக்கும்? அவள் ஆர்வத்தை இழக்கிறாள். உண்மை என்னவென்றால், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆம் ஆண் தேவையில்லை. அவளை சவால் செய்யும் ஒரு ஆணை அவள் விரும்புகிறாள். கொடூரமாக அல்ல, ஆனால் நம்பிக்கையுடன். அவளை சிந்திக்க வைக்கும். மற்றவர்கள் ஒப்புக்கொள்ளும் பொழுது பின்வாங்குபவன். அவள் சந்திக்க வேண்டிய தரங்களை வைத்திருக்கும் ஒருவன். அது உணர்ச்சி சவால்.
நீங்கள் விளையாட்டுத்தனமாக உடன்படாத போதுதான், நீங்கள் அவளுடைய முரண்பாடுகளை ஒரு புன்னகையுடன் அழைக்கும்போது, உங்களுக்கு எல்லைகள் இருக்கும்பொழுது அவளால் கடக்க முடியாது. அவள் அழகாக இருப்பதால் மட்டுமே அவள் சரியானவள் என்று நடத்தாத ஒரே ஆண் நீயாக இருக்கும்போது. அது அரிதானது. அது போதைப் பொருள். பெரும்பாலான ஆண்கள் அவளுடைய அங்கீகாரத்தை இழக்க பயப்படுகிறார்கள். எனவே அவர்கள் பாதுகாப்பாக விளையாடுகிறார்கள். கணிக்கக்கூடியவர்களாக, மந்தமானவர்களாக மாறுகிறார்கள். ஆனால் நீ அப்படி இல்லை. அவள் நாடகத்தனமாக இருக்கும்பொழுது நீ அவளை கிண்டல் செய்வாய். அவள் உன்னை சோதிக்கும்போது நீ விலகிச் செல்வாய். உன் சொந்த கருத்துக்களை அவை பிரபலமற்றதாக இருந்தாலும் கூட நீ வைத்திருப்பாய். அதற்காக அவள் உன்னை மதிப்பாள். ஏனென்றால் ஆழமாக அவளை பார்த்து பயப்படுபவனை அவள் விரும்புவதில்லை. தன்னை, குறைபாடுகள் மற்றும் அனைத்தையும் பார்த்து இன்னும் தன் விதிமுறைகளின்படி அவளை தேர்ந்தெடுக்கும் ஒருவரை அவள் விரும்புகிறாள். இது இயக்கவியலை புரட்டுகிறது. இப்பொழுது அவள் உங்கள் ஒப்புதலை பெற வேண்டும். உன் அங்கீகாரத்தை பெற வேண்டும். நீ இருந்திருக்கிறாய். அதுதான் சக்தி. ஏனென்றால் பெரும்பாலான ஆண்கள் தீவிரமான நிலையில் வாழ்கிறார்கள். ஒன்று முழுமையாக மூடப்பட்டது அல்லது முற்றிலும் திறந்திருக்கும். மிகவும் மூடப்பட்டது. நீங்கள் குளிர்ச்சியான, அணுக முடியாத ரோபோவாக தெரிகிறீர்கள். மிகவும் திறந்திருக்கும். நீங்கள் கட்டுப்பாட்டை இழந்து பலவீனமாகவும் நிலையற்றதாகவும் தோன்றுகிறீர்கள். கட்டுப்படுத்தப்பட்ட பாதிப்பு நடுவில் அமர்ந்திருக்கிறது. அவள் உன்னில் வேறு யாரும் பார்க்காத ஒரு பக்கத்தை பார்ப்பது போல அவளை சிறப்பு, நம்பகமானவள் என்று உணர வைக்கும் அளவுக்கு நீ வெளிப்படுத்துகிறாய். ஆனால் நீ அவளை ஒருபோதும் உன் சிகிச்சையாளராக ஆக்குகிறாய். நீ உன் உணர்ச்சி பையை இறக்கி வைக்கவில்லை. நீ அடித்தளமாக, அமைதியாக, உறுதியாக, மையமாக இருப்பாய். என்ன நடக்கும்? அவள் அந்த அரிய ஆழமான தருணங்களை, நீ உண்மையில் யார் என்பதை பற்றிய பார்வைகளை ஏங்கத் தொடங்குகிறாள். அவள் உள்ளே அனுமதிக்கப்படுவதற்கும் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கும் அடிமையாகிறாள். மேலும் அவள் எவ்வளவு அதிகமாக பெறுகிறாயோ அவ்வளவு அதிகமாக அவள் விரும்புகிறாள். ஏனென்றால் வேறு யாராலும் முடியாத ஒன்றை, உன் உள் உலகத்தை அணுகுவதற்கு, ஆனால் உன் நிபந்தனைகளின் பேரில் மட்டுமே அவளுக்கு கொடுக்கிறாய். இந்த நடத்தைகள் எவ்வாறு ஒன்றாக செயல்படுகின்றன? இப்பொழுது உண்மை இதுதான். இந்த 3 நடத்தைகளும் தனித்தனி தந்திரங்கள் அல்ல. அவை ஒன்றாக செயல்படுகின்றன. கணிக்க முடியாத இருப்பு ஆர்வத்தை தூண்டுகிறது. உணர்ச்சி சவால் மரியாதையை உருவாக்குகிறது. கட்டுப்படுத்தப்பட்ட பாதிப்பு இணைப்பை உருவாக்குகிறது. நீங்கள் 3லும் தேர்ச்சி பெறும்பொழுது நீங்கள் மறக்க முடியாதவராகிவிடுவீர்கள். அவள் உங்களிடம் ஈர்க்கப்படுவதில்லை. அவள் உங்களால் கவரப்படுகிறாள். அவள் உங்கள் வார்த்தைகளை அவள் மனதில் மீண்டும் மீண்டும் இயக்குகிறாள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று யோசிக்கிறாள். உங்களை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறாள். அதுதான் போதை. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், இது உண்மையானதாக இருந்தால் மட்டுமே இது செயல்படும். நீங்கள் ஒரு முழுமையான வாழ்க்கையை போலியாக உருவாக்க முடியாது. நீங்கள் தரங்களை போலியாக உருவாக்க முடியாது. நீங்கள் உண்மையான பாதிப்பை போலியாக மாற்ற முடியாது. இவற்றை கையாளுதல் தந்திரங்களாக பயன்படுத்த முயற்சித்தால் அவள் அதை உடனடியாக உணருவாள். ஆனால் நீங்கள் இந்த மனிதனாக மாறினால், உங்கள் இருப்பு ஒரு பரிசு என்று நீங்கள் ஒரு முழுமையான வாழ்க்கையை உருவாக்கினால், நீங்கள் உண்மையான தரங்களையும் உண்மையான உணர்ச்சி ஆழத்தையும் வளர்த்து கொண்டால், இந்த நடத்தைகள் தந்திரோபாயங்களாக இருப்பதை நிறுத்துகின்றன. அவை நீங்கள் யார் என்று மாறிவிடும். அந்த வெர்ஷனில் பெண்கள் அவரை மட்டும் விரும்புவதில்லை. அவங்க அவருக்கு அடிமையாகி விடுகிறார்கள். இது எதிரொலித்தால், நீங்கள் அந்த ஆணாக மாற தயாராக இருந்தால், இந்த மாற்றத்தை பற்றி நீங்கள் தீவிரமாக இருக்கிறீர்கள் என்பதை காட்ட அடிமை என்ற வார்த்தையுடன் ஒரு கருத்தை இடுங்கள். மேலும் அந்த சந்தா பொத்தானை அழுத்துவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் பெண்களுடன் மட்டுமல்ல, உங்களுக்குள்ளும் எப்படி உயர்த்துவது என்பது குறித்து நான் உங்களுக்கு வழிகாட்டுவேன். ஏனென்றால் அங்குதான் உண்மையான ஈர்ப்பு தொடங்குகிறது.